ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்டில் இருக்குது. ஸோ நம்ம கேள்விக்குள்ள போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறித்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு 12 மனிதர்களுக்கு 4 நாட்கள் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு குறித்த வேலையை 3 நாட்களில் செய்து முடிக்கணுமா இருந்தால் எத்தனை மனிதர்கள் தேவைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம்னு சொன்னாக்க, முதலாவது அவங்க சொல்கிறாங்க அந்த குறித்த வேலை எவ்வளவு அப்படின்னா 12 மனிதர்களை கொண்டு 4 நாட்கள்ல அந்த வேலையை செய்து முடிக்கிறாங்களாம். அப்படியா இருந்தால் முதலாவது நம்ம எத்தனை மனித நாட்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ 4 மனிதர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 12 நாட்களை பெருக்கணும்னு சொன்னாக்க 48 மனித நாட்கள்னு சொல்லிட்டு அந்த வேலையிட்ட அளவு வரும். சரிதானே? இந்த குறித்த வேலையை தான் 48 மனித நாட்கள் வேலையை தான் 3 நாட்களில் செய்து முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எத்தனை மனிதர்கள் தேவைன்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்படித்தானே? ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நமக்கு தெரியும் மொத்தம் 48 மனித நாட்கள். அப்படித்தானே? 48 மனித நாட்கள். இதை செய்து எத்தனை நாட்களில் செய்து முடிக்கணும் அப்படின்னா 3 நாட்களில் செய்து முடிக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு எத்தனை மனிதர்கள் தேவைங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஸோ நமக்கு எத்தனை மனிதர்கள் தெரியாது. அதனால் நான் எக்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கொள்கிறேன். எக்ஸ் மனிதர்கள்னு சொல்லி போட்டுக்கொள்கிறேன். இந்த எக்ஸ் மனிதர்கள் எத்தனை பேர் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்? எக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மனிதர்கள் தான் எத்தனை பேர்னு தெரியணும். இந்த 3 நாட்கள் இங்கே பெருக்குது. சமன்கீடு பண்ண என்ன செய்யும்? பிரிக்கும். அப்போ 48 மனித நாட்களை 3 நாட்களால் வகுத்தோம்னு சொல்லி சொன்னாக்க எக்ஸ் எத்தனை மனிதர்கள்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நாட்கள் விட்டுப்பட்டுருவார். 48 3ஆல் வகுத்தோம்னு சொல்லி சொன்னாக்க 4 3ஆல் வகுத்தா அங்கே ஒரு முறை மிகுதி 1 இருக்க போகுது. அப்போ அங்கே 18 3ஆல் வகுத்தோம்னு சொல்லி சொன்னாக்க 6 முறை. அப்போ 48 3ஆல் வகுத்தோம்னு சொன்னாக்க 16ன்னு சொல்லி வரப்போகுது. 16 மனித நாட்கள் என்ன மனிதர்கள் 14 மனிதர்கள்னு சொல்லிட்டு எக்ஸுக்கான திருவர். அப்போ எக்ஸ் எத்தனை பேராக இருக்கும்? 16 மனிதர்களாக இருப்பாங்க. இப்படி நீங்கள் விட கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு முழுமையான புள்ளி வழங்கப்படும். ஒருவேளை மேலதிகமாக எத்தனை மனிதர்கள் தேவைப்படுவாங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குமா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்கனவே 12 பேர் இருக்காங்க. இந்த வேலைக்கு 16 பேர் தேவை. 3 நாட்களில் முடிக்கிறதுக்கு 16 பேர் தேவை. ஏற்கனவே 12 பேர் இருக்காங்க. மேலதிகமாக 4 பேர்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆன்சர் கொடுக்கணும். சரி, அப்படியாப்பட்ட கேள்வி இங்கே கேட்கப்படல. கேட்டிருக்கிறது 3 நாட்கள் வேலையை முடிக்க எத்தனை மனிதர்கள் தேவைன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு 16 மனிதர்கள் அப்படின்றது தான் ஆன்சராக இருக்குது. ஆன்சர் விளங்கியிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த கேள்வி சந்திப்போம். பாய்.